இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கயல் சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி தன்னோட கணவரும் தயாரிப்பாளருமான ராகேஷ் சர்மாவை விவாகரத்து செய்ய இருக்கிறதா தகவல்கள் இப்போ வெளியாகி இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. சன் தொலைக்காட்சியில கடந்த சில ஆண்டுகளா ரசிகர்கள் மத்தியில மிகுந்த வரவேற்போட ஒளிபரப்பாகிட்டு வர பிரபலமான தொடரா கயல் சீரியல் இருந்துட்டு வருது. இந்த தொடர்ல கதையோட நாயகியான கயல் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழக மக்களோட மனசுல தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்கவங்க தான் நடிகை சைத்ரா ரெட்டி. தன்னுடைய இயல்பான நடிப்பு, துணிச்சலான கதாபாத்திர வெளிப்பாடு மற்றும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு மூலமா சைத்ரா ரெட்டி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. கயல் தொடருக்கு முன்னாடியே ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி தொடர்ல வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானாங்க. எதிர்மறை கதாபாத்திரமா இருந்தாலும் தன்னோட நடிப்பு திறமையால அந்த கதாபாத்திரத்துக்கு தனி அடையாளத்தையே உருவாக்கி கொடுத்தாங்க. சமீப காலமா திரையுலகில பிரபலங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான செய்திகள் அதிகமா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில தற்பொழுது சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி குறித்தும் சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. சைத்ரா ரெட்டி தயாரிப்பாளரும் ஒளிப்பதிவாளருமான ராகேஷ் சர்மாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் தங்களோட திருமண வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தருணங்களை அவ்வப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில சைத்ரா ரெட்டி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருந்த திருமண புகைப்படங்களை நீக்கி இருக்கிறது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இதை தொடர்ந்து சைத்ரா ரெட்டிக்கும் அவங்களோட கணவர் ராகேஷுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, ரெண்டு பேரும் விவாகரத்து செய்ய இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு. இருந்தாலும் இது குறித்து சைத்ரா ரெட்டி இல்ல அவங்களோட கணவர் ராகேஷ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.